ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன சமையல் பார்க்க போகிறோன்னா நண்டு மசாலா. அதுக்கு முன்னாடி என் வீடியோ இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நண்டு மசாலாவுக்கு வறுக்க தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். மல்லி 1 டேபிள் ஸ்பூன், மிளகு 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன். மிதமான தீயில் வறுத்துக்கலாம். இப்போ இதை வறுத்தாச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் நறுக்கி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துருக்கேன். அது கூடவே 6 பல் பூண்டு, சிறிதளவு இஞ்சி சேர்த்துருக்கேன். தக்காளி 1 சேர்த்துருக்கேன். சின்ன தக்காளியாக இருந்தால் 2 சேர்த்துக்கலாம். பெரிய தக்காளியாக இருந்தால் 1 சேர்த்தா போதும். இப்போ உப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். தேங்காய் பூ 1/4 கப் சேர்த்துருக்கேன். இப்போ 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா 1 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் வதக்கி எடுத்துக்கலாம். இதை வதக்கியாச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு 5 மினிட்ஸ் ரெஸ்ட்டில் இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் வறுத்த மல்லி சீரகத்தை போட்டு ஒரு தடவை சுற்றிக்கலாம். அது கூடவே வதக்கி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி அதை சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் சூடானதும் கருவேப்பிலை 1 கொத்து, பச்சை மிளகா 2 தேவைன்னா சேர்த்துக்கிறேங்க. அது கூடவே அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்து வதக்கிக்கலாம். மிக்ஸி ஜாரில் மசாலா இருக்கும்ல, அதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கழுவி இதில் சேர்த்துருக்கேன். ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணலாம். 2 நிமிஷம் ஆகிட்டு இப்போ நண்டை சேர்த்துக்கிறேன்.
நண்டு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நண்டில் மசாலா படுற மாதிரி கிண்டிக்கலாம். கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு 10 நிமிஷம் குக் பண்ணலாம். சீ ஃபுட் வந்து சீக்கிரமாக குக் ஆயிரும். 10 நிமிஷம் ஓகே தான். இப்போ 10 நிமிஷம் ஆயிட்டு நல்லா குக் ஆகிட்டு உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா தண்ணி சேர்த்துக்கிறங்க. தண்ணிக்கு பதில் தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம். இன்னும் சுவையாக தான் இருக்கும் தேங்காய் பால் சேர்த்தா. சப்பாத்தி, ரைஸ் அண்ட் பரோட்டா கூட சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது நான் ரெசிபி செய்யணும்னு நினச்சிங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். நான் ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.